என்னோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போதை கலாச்சாரத்தில் சிக்கி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே சிதைந்து போனார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து மக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்களை, ஒவ்வொரு கணம் பொழுதும் பல போராட்டங்களையும் பல விழிப்புணர்வுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி. ஆனா ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற திமுக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர எல்முனை அளவு கூட எந்த ஒரு நேரத்திலும் திமுக சிந்திப்பது கிடையாது. அவருடைய சிந்தனைக்கு மருத்துவர் ஐயா அவர்களோ மருத்துவர் அன்புமணி அவர்களோ ஒரு விஷயத்தை கொண்டு சென்றாலும் அதை பற்றி கண்டுகொள்ளுவதும் கிடையாது. அதை கண்டுகொள்ளுகின்ற அளவிற்கு செயல்படுறதும் இல்லை. அப்படி இருக்கின்ற திமுக பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் எல்லா வழிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வளங்களையும், நீர்வளம், நிலவளம், கனிம வளம், மணல் வளம், ஆற்று வளம், எல்லா வளங்களையும் கொள்ளையடித்து அதில் வருகின்ற பணத்தை வைத்து மக்களுக்கு இலவசம் கொடுத்து ஓட்டை பெற்று மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கான அந்த யுக்தியை மட்டும் திமுக கற்று வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு மீண்டும் மீண்டும் போடுகின்ற மக்களும் தான் திரும்ப திரும்ப வைக்கப்படணும். மக்களுக்கான ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அத்தனைக்கும் ஆளுகின்ற அரசு எதிராக நிற்கணும். அது மத்திய அரசு கொண்டு வந்து திணிக்கின்ற திட்டமாக கூட இருக்கட்டும், இது மக்களுக்கு எதிரானது, இது மக்களுக்கு பாதகமாக முடியும், இந்த திட்டம் நாட்டில் வந்தால் இது மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும்னா அந்த திட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசு ஃபைட் பண்ணணும், போராடணும். அப்படி ஒரு அரசு மாநிலத்திற்கு வேண்டும். அதுதான் மாநில மக்களை காக்கும் அரசு. துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு முன்பாக கோயில் கோயிலா போய் வந்தாங்க. ஏன்னா இந்த திராவிட திமுக போலி கும்பல் வந்துட்டு கடவுளுக்கு எதிரான கும்பல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய ஒரு போலியான நாடகம் இருக்கிறது இல்லையா? அதனால அவங்க கோவிலுக்கு உள்ள போய் வெளியே வர்றது தெரிஞ்சுன்னா மக்கள்லாம் கழுவி கழுவி ஊத்திடுவாங்க இல்லையா, ரெண்டு பேர் மேலேயும் அப்பம் புள்ள மேல. அதனால வந்துட்டு அவங்க போக மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் இருக்குதோ, இந்தியாவில் எத்தனை கோவில்கள் இருக்குதோ அத்தனை கோவிலுக்கும் துர்கா ஸ்டாலின் போயிட்டு வரும். ஏன்னா எப்படியாச்சும் 2021 என்னுடைய கணவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிடணும், நான் முதலமைச்சர் பொண்டாட்டின்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் பேசணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தீராத ஒரு ஆசை இருந்ததாம். அதை கொண்டு போய் கோவில் கோயிலாக கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணி கடைசியில் துண்டு சீட்டு முதலமைச்சராகவே ஆக்கிட்டாங்க துர்கா ஸ்டாலின். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, துர்கா ஸ்டாலின் கனவுல பிள்ளையும் மருமகளும் சேர்ந்து மண்ணை வாரி போட்டுட்டாங்க. துர்கா ஸ்டாலின் கண்ட கனவு எல்லாமே பாதியில் போக போகுது. நாளைக்கு ஆட்சி கலைக்கலாம், நாளன்னைக்கு ஆட்சி கலைக்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி எந்த வழக்கில் உள்ள இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளியே வந்தால் யார் யார் அவர் போட்டு கொடுப்பாரு, எத்தனை பேர் உள்ளே போவாங்க, ஒருவேளை கோபாலபுரத்து குடும்பத்துக்கே கோர்ட்டு சீல் வைக்குமா தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசும் மு.க. ஸ்டாலினுடைய குடும்பமும். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில தான் பொன்முடியோட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து பொன்முடிக்கு ஆப்பு வச்சது நீதிமன்றம். பொன்முடிக்கு நீதிமன்றம் ஆப்பு வைத்தும் கூட ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் கூட அந்த திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு அறிவிக்க முன்வரல. சமீபத்தில் என்னாச்சு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் காங்கிரஸில் இருந்து அந்த அம்மா போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி விஜயதாரணி அவர்கள் பதவியை இழக்கிறார். இப்பொழுது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் அவருடைய பதவியை இழந்திருக்கின்ற காரணத்தினால அந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் உடனடியாக விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்தார். விளவங்கோடு தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவித்து விட்டால் போதுமா? ஏற்கனவே திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்கள் அந்த தொகுதியில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஒரு மாதம் ஆகிவிட்டது. எப்பொழுது அவருக்கு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோ அந்த தண்டனை அவர் மீது விதிக்கப்பட்ட நாள் முதல் அவர் வந்துட்டு அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழக்கிறார்.
அப்படி என்றால் 1 மாத காலத்திற்கும் மேலாகிவிட்டது பொன்முடி அவர்கள் அந்த பதவியை இழந்து. இதுவரையில் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்ற அறிவிப்பை தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அறிவிக்கவில்லை. விளவங்கோடு தொகுதியும் திருக்கோவிலூர் தொகுதியும் காலியாக இருக்கிறது என்று தமிழக தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார். தமிழக தேர்தல் அதிகாரிக்கு இந்த தகவல் சென்றிருப்பதால வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் இந்த 2 தொகுதிகளுக்குமான சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் என்றே தெரிகிறது. இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இந்த 2 தொகுதிகளுக்குமான சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் என்றே தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் இந்த இடங்களில் அங்கு திமுகவும் வெல்லக்கூடாது, இங்கு காங்கிரசும் வெல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களை பதவி நீக்கம் செய்வதே, இவர்கள் பதவி இழந்திருப்பதே இந்த திமுக ஆட்சியாலும் அந்த காங்கிரஸ் ஆட்சியாலும் தான். மீண்டும் இவர்களே அந்த இடத்தில் ஒருபோதும் பதவிக்கு வரக்கூடாது. வாக்கு செலுத்துவது இயக்கத்தில் உள்ள முதன்மை பொறுப்பில் இருப்பவர்கள் அல்ல. வாக்கு செலுத்துபவர்கள் சாமானிய அடித்தட்டு மக்கள். அடித்தட்டு மக்களுக்கான சேவையை நாங்கள் செய்கிறோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள்தான், அதிகாரத்திற்கு வந்தவர்கள்தான், நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தவர்கள்தான். இப்பொழுது உங்களை வேண்டாம் என்று எடுத்தெறிந்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கிறார் விஜயதரணி. நீதிமன்றத்தால் பொன்முடி அவர்களின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் உள்ளே போக தயாராகி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மக்கள் இனி வரும் காலங்களிலாவது குற்றங்கள் செய்யாத சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்கள். அதே போன்று உங்களுக்கு யார் சேவை ஆற்றுவார்கள் என்பதை சிந்தித்து, ஒரு முறைக்கு 10 முறை 100 முறை சிந்தித்து வாக்களியுங்கள் அன்பு உறவுகளே. அவர்கள் கொடுக்கின்ற 1000க்கும் 500க்கும் ஒருபோதும் நீங்கள் வாக்களிக்காதீர்கள். 1000 கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், 500 கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், 5000 கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அது உங்களுடைய பணம். அவர்கள் கொடுக்கின்ற அத்தனை பணமும் கருப்பு பணம். அது உங்கள் பணம் என்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் பணத்தையே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாக்கை அவர்கள் பறிக்கிறார்கள். பணம் பெற்றுவிட்டோமே என்று மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மீண்டும் திருடர்களுக்கு வாக்களித்து மீண்டும் தமிழ்நாட்டை பாதாளத்தில் தள்ளிவிடாதீர்கள். மீண்டும் இப்படிப்பட்ட அநீதி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்காதீர்கள். பக்கத்து மாநிலங்களில் கூட மது விற்கிறார்கள், ஆனால் தமிழ்நாடு அளவிற்கு இல்லை என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த நேரத்தில் திரும்புகின்ற திசையெல்லாம் மதுதான் மக்களை மயக்கத்தில் தள்ளி இருக்கிறது என்றால், எல்லா விதமான போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது, இங்குதான் கிடைக்கிறது என்றால், இருந்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடிக்கு நம்முடைய மண்ணில், நம்முடைய நாட்டில் விளைகின்ற விலை மதிக்கத்தக்க இந்த போதைப் பொருட்களை எல்லாம் வெளி செய்யப்பட்ட இப்படிப்பட்ட போதைப் பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் விற்பனை செய்வதற்கு தமிழ்நாட்டு அரசு இயந்திரமாக செயல்படுகின்ற ஆளும் கட்சியே இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஆளும் கட்சியோ இப்படிப்பட்ட அதிகார வர்க்கமோ மீண்டும் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வரலாமா என்பதை மக்கள் சிந்தியுங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்துவதற்கு துர்கா ஸ்டாலின் ஏறாத கோவில் இல்லை. துர்கா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கோவிலுக்கும் ஏறி இறங்கினார். அப்படி ஏறி இறங்கிதான் இந்த ஆட்சியை கொண்டு வந்து அவருடைய கணவர் கையில கொடுத்தாரு. அவருடைய கணவர் கையில ஆட்சியை கொடுத்துட்டா போதுமா? அவருடைய கணவருக்கு அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற திராணி இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் உள்ள துண்டு சீட்டு முதலமைச்சரின் ஆட்சி வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த போதை கலாச்சாரத்தால இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்து கிருத்திகா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அமீர் இன்னும் திரைத்துறையில் இருக்கின்ற பெரும் புள்ளிகளெல்லாம் சிக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் சம்பாதித்த இந்த பணத்தை கொண்டுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு அவர் நிவாரண நிதி கொடுத்ததாக இருக்கட்டும், பல திட்டங்கள் செய்வதற்கு அவர் நிதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர். இந்த திருடர்கள் கிட்ட இருந்தெல்லாம் நிதியை பெற்று மக்களுக்கு சேவையாற்ற சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு யார் சொன்னது? அவர்கள் போதைப் பொருளில் கொள்ளையடிக்கின்ற அந்த பணத்தில் இவர்களுக்கு 1/3 பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள் போலும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நிவாரண நிதி என்ற பேர்ல கொண்டு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிதான் கொடுத்தாங்களா? ஒரு பக்கம் 2000 கோடின்னு சொல்றான், ஒரு பக்கம் 3000 கோடின்னு சொல்றான், இன்னொரு பக்கம் 11,000 கோடின்னு சொல்றான். எத்தனை ஆயிரம் கோடிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த வழக்கு முதல்ல சிபிஐக்கு மாற்றுங்க. ஒருவேளை சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டால் அதன் பிறகாவது எத்தனை ஆயிரம் கோடிக்கு இவர்கள் போதைப் பொருளை தமிழ்நாட்டில் இருந்து கடத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வருமோ என்னவோ நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக ஆளுநர்களும்
கூர்ந்து கவனித்து இது மக்களுக்கு எதிராக நடக்கின்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியாக தொடர்ந்து செயல்படுகிறது என்றால் தயவு செய்து இந்த ஆட்சியை கலைச்சிருங்க. மீண்டும் தேர்தல் வரட்டும். மக்கள் ஒரு நல்ல நேர்மையான படித்த ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து இந்த மாநிலம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு மாநிலம் சீர்பட்டு கிடக்கிறது. சீர்படுத்துவதற்கு ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் வரட்டும். அது மத்திய அரசு மூலமாகவோ, ஜனாதிபதி மூலமாகவோ, ஆளுநர் மூலமாகவோ, யாருடைய ரூபத்திலோ வந்து இந்த ஆட்சியை கலைச்சி கொடுத்தீங்கன்னா அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற கோடி நன்மை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.